வணக்கம். நான் தான் உங்கள் அகரை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ராஜா, சின்ன சின்ன நாடு. அந்த சின்ன நாட்டுக்கு ஒரு ராஜா இருந்தார். ராஜாவில் அவருக்கு உதவியாளராக தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதில் ஒரு சலவை தொழிலாளி இருந்தார். அவர் நல்லா சிறப்பாக ராஜாவுக்கு ரொம்ப அற்புதமாக உடைகளை தூய்மைப்படுத்தி கொடுப்பாரு. அதில் வெளியேறினால ராஜாவும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார். ஆனால் கடுமையான உழைப்பாளி அந்த சலவை தொழிலாளி. கடுமையாக உழைச்சி நல்லா பண்ணுறதுனால ராஜாவும் அவருக்கு நிறைய பணம் கொடுப்பாரு. அதேமாதிரி இன்னொருத்தர் இருந்தார், மண்பானை செய்கிறவர். அந்த மண்பானை செய்கிறவர் சோம்பேறி. ஏதோ சொன்னதை ஏதோ செய்வார். அது கல்நயத்தெல்லாம் காமிக்க மாட்டார். ஏதோ சொல்கிறத கடமைக்கு ஏதோ செய்வார். அது அப்படி மாதிரி செய்கிறதுனால அவருக்கு ஒன்றும் பெருசாக வருமானம் இல்லை. ராஜா வேலைக்கு தகுந்த ஊதியம் தானே கொடுப்பாங்க, அவருக்கு அது சரியான ஊதியம் இல்லை. இது ரெண்டு பேருமே பக்கத்தில் இருந்தாங்க. அந்த சலவை தொழிலாளியும் மண்பாண்டம் செய்கிறவரும். அந்த சலவை தொழிலாளி நல்லா வசதியாக இருக்கார், பணம் நிறைய கிடைக்குதுன்றதை பார்த்து அந்த மண்பாண்டம் செய்கிற தொழிலாளி இருக்கார் இல்லையா, அவருடைய மனைவி புறமைப்படுறாங்க. புறமைப்பட்டு நீங்களும் தான் வேலை செய்கிறீங்க, அவரும் வேலை செய்கிறாரு, சலவை தொழிலாளி அதிகமான சம்பளம் வாங்குறாரு, நீங்கள் அதுமாரி அதிகமாக சம்பளம் வாங்கலை, அதுக்கு என்ன வழி பண்ணுறோன்னு பாருங்கள் அப்படின்னாரு. அவர் இந்த மண்பாண்டம் செய்கிறவர் சரி நான் அப்போ தான் ஆமாம் எனக்கு ராஜா கொடுக்க மாட்டுறாரு, அவருக்கு தான் கொடுக்குறாரு, சரி அதை எதாவது எப்படியாவது கெடுக்கணும் என்று பொறாமப்பட்டு இவருடைய வேலையில் திறமையை காமிக்கணுன்ற இதை விட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சலவை தொழிலாளியை எப்படியாவது ராஜா கிட்ட மாட்டி விடணும், அவருடைய மதிப்பை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சரி என்ன பண்ணுறாரு, ராஜா கிட்ட போய் ராஜா நீங்கள் நல்லா சிறப்பாக சலவை தொழிலாளர் ரொம்ப திறமையானவர், நல்லா சிறப்பாக அவங்களுக்கு இது பண்ணி கொடுக்குறாரு. அதே மாதிரி நம்மக்கிட்ட பட்டத்து யானைகள் நிறைய யானைகள் இருக்குது, அந்த யானைகள்லாம் கருப்பாக இருக்குது, நாம் சலவை தொழிலாளிகிட்ட சொல்லி அந்த யானைகளெல்லாம் நல்லா வெளுத்து கொடுக்க சொன்னால் வெளுத்தாருன்னா இந்த உலகத்திலே வெள்ளை யானை இருக்கிற ஒரே அரசர் நீங்கள் தான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, உங்களுடைய பேரும் புகழும் நல்லா வளரும் அப்படின்னு பொறாமையில் அது செய்ய முடியாது. அதனால் அது மாதிரி சொல்லி விட்றாரு. அந்த ராஜாவும் அதெல்லாம் யோசிக்காமல் அப்படியா நல்ல விஷயம் சொன்னேன் அப்படின்ட்டு நான் உடனே சலவை தொழிலாளி கூப்பிட்டு அதை சொல்கிறேன் அப்படின்ட்டு சலவை தொழிலாளி கூப்பிடுவார். கூப்பிட்டு இது மாதிரி யானையை நீ நல்லா வெளுத்து வெள்ளையாக்கு அப்படின்னு உத்தரவிடுறார். ராஜாவுடைய உத்தரவை மீற முடியுமா? சரின்ட்டு அதை சாதுரியமாக புத்திசாலித்தனத்தோடு அதை கையாளணும்னு நினச்சார். உடனே சரி இது அந்த பானை செய்கிறவர் தான் அந்த வேலையை பண்ணியிருக்காரு ன்ட்டு என்ன பண்ணார், ராஜா நீங்கள் சொல்கிறது நல்ல வாஸ்தவம் தான், நான் அதை செய்து தரேன், ஆனால் துணி துவைக்கிற அளவுக்கு தான் என்கிட்ட வெள்ளா வைக்கிற அளவுக்கு தான் என்கிட்ட பானை இருக்குது, நீங்கள் நம்ம பானை செய்கிறவர்கிட்ட சொல்லி யானையை வச்சு வெள்ளா வைக்கிற மாதிரி ஒரு பானையை செய்ய சொல்லுங்கள், நான் நல்லா இது பண்ணித்தரேன், யானையெல்லாம் வெள்ளையாக்கி தரேன் அப்படின்றார். ஸோ யானை சைஸுக்கு பானை செய்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை, செய்ய முடியாது. மெட்டலில் செய்யலாம், பானையிலலாம் அவ்வளோ பெரிய சைஸுக்கு இது பண்ணுறதுன்றது முடியாத காரியம், கற்பனைக்கு எட்டாத விஷயம். உடனே அவர் இவரை பானையை செய்ய சொல்கிறாரு. அவர் பானை செய்கிறது முடியாதுன்றாரு. முடியாததும் அரசனுடைய ஆணையை நீ மீறியா அப்படின்ட்டு ஒன்று தூக்கி ஜெயிலில் போட்டுரு. இதுதான் வாழ்க்கையில் நம்முடைய திறமையை காமிச்சு நாம் மேலே வர்றதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணோமே தவிர அடுத்தவங்களை மாட்டி விடணும், அதாவது அந்த பொறாமைப்பட்ட அடுத்தவங்க அந்த பொறாமைன்ற ஒரு ஆமை நம்ம மனசில் பூந்துதுன்னா அடுத்தவங்களை கெடுக்கணுன்ற எண்ணம் வந்ததுனாலே நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அதனால் எப்பயுமே நம்மக்கிட்ட இருக்கிற திறமையை காமிச்சு நம்முடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறோமே தவிர அடுத்தவரை கெடுக்கணும்னு நினைக்கக்கூடாதுன்றது அந்த கதையினர் சுருக்கம். நன்றி, வணக்கம்.